உலக மொபைல் காட்சி வரலாற்றிலேயே பல முறையாக மாதம் மாதம் ஒவ்வொரு ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிட்டு இருந்த காலம் போய் இப்போ வாரம் வாரம் ஒரு புது ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. யாருன்னு தெரியலையா? Realme 7 தான் இன்னைக்கு இந்தியாவில் அஃபிஷியலாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹீரோ ஃபோட்டோலாம் போட்டு தேவையில்லாத ஒரு விஷயத்த பண்ணி ரேட் அதிகம் வைக்காமல் இருந்தால் சரி, வச்சாங்கன்னா கண்டிப்பாக இது எதுக்குன்னு அவங்களே யோசிக்கணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சு விடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம், உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனையும் சொல்ல போகிறேன். இது ரிவ்யூ கிடையாது நண்பர்களே. ஒரு சில பேர் இன்னும் ரிவ்யூக்கும் அன்பாக்சிங்க்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கீங்க. இது வெறும் அன்பாக்சிங் மட்டும்தான். இன்றைக்கி தான் லான்ச் ஆகுது. வெயிட் பண்ணுங்கள். வாங்குறவங்க எல்லாமே ரிவ்யூவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. வீடியோக்குள்ள போகலாமா? Realme 7 அப்படின்றது நல்லா கொட்டை எழுத்துல கொடுக்கறத விட்டுட்டு ஒரு ஹீரோவோட ஃபோட்டோவை போட்டு வச்சிருக்காங்க. அதுவும் இந்தி ஹீரோவை தான் போடுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கலாம் போட மாட்டாங்க. அது வேற ஒரு இஷ்யூ வந்து கிரியேட் பண்ணுவாங்க. பின்பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா Realme 7 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு சில குயிக்கான ஸ்பெசிஃபிகேஷன், 64 மெகாபிக்சல் கேமரா, Helio G95 அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸர், 30 வாட்க்கான சார்ஜிங் அண்ட் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் இருக்கக்கூடிய டிஸ்பிளே, இது எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் மெயினாக நான் பார்க்க வந்த விஷயம் என்னன்னா, இதோடைய சார் ரேட்டிங் நீங்களே வந்து பாருங்க நண்பர்களே. 1க்கு கீழே கொடுத்துருக்காங்க. எஸ், 1.6 தான் நம்மளுடைய நார்ம்ஸ். அதுக்கு கீழே இருக்கும் நார்மலாகவே. பட் இது 1க்கும் கீழே கொடுத்துருக்காங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. ரியல்மி ரெட்மிக்கெல்லாம் வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்லாம் நல்ல சார் ரேட்டிங் கம்மியாக கொடுக்குறாங்க. பட் நல்ல விஷயம் தான். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே உள்ள நமக்கு சிம் எஜெக்டர் டூல் இருக்கு. அண்ட் கூடவே ஒரு சில புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரீ டிபியூ கேஸும் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே பக்கத்தில் வச்ச உடனே இப்போ மொபைல் இருக்கு. மொபைல் பார்க்கறதுக்கு வாவ் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் வந்து எதுவுமே வந்து கிடையாது. ஒரு நார்மலான டிசைன் தான். ஏற்கனவே அவங்க நிறைய விதமான புது டிசைன் கொண்டு வந்துட்டாங்க. இதில் எனக்கு அதிகமான புது டிசைன் எதுவுமே வந்து தெரியல. ஒரு நார்மலான லுக், நார்மலாக பார்க்கக்கூடிய ஒரு லுக்குன்றதுனால ஓகேன்னு சொல்லலாம். ரொம்ப ஆஹா அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் வந்து கிடையாது. ஸோ அந்த ஒரு விஷயமா இருக்குது. பட் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. இன்ஃபேக்ட் இதோடைய வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 196 கிராம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இதில் பேட்டரியும் பெருசாக இருக்குது. என்னன்றதை நான் சொல்கிறேன். 30 வாட்க்கான டார்க் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அண்ட் கூடவே டைப் சி கேபிளும் வந்திருக்கு. ஸோ மொபைலை ஃபர்ஸ்ட் டைம் பூட் அப் பண்ணிடலாம். இதோடைய பிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துடலாம். வலது பக்கமாக நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. அதுவே தான் பவர் பட்டன். எஸ், ரைட் சைடில் நமக்கு அந்த பவர் பட்டன்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. மேல் பக்கத்தில் எதுவுமே வந்து கிடையாது. இடது பக்கமாக நமக்கு ட்ரிபிள் ஸ்லாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2 சிம் பிளஸ் ஒரு மைக்ரோ எஸ்டியும் போட்டுக்கலாம். கீழே வால்யூம் ராக்கர் கீ இருக்கு. அண்ட் பாட்டம் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3.5mm ஜாக், பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. மொபைலுடைய டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நமக்கு 6.5 இன்ச்க்கான ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷனில் நமக்கு 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கார்னிங் ஒரு கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷனும் இதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளேவை இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் பார்க்கும்போது ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக வந்து தெரியுது. பட் அவுட்டோரில் இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் இருந்திருக்கணுமோ அப்படின்னு தோணுது. பட் நார்மலாக இருக்கக்கூடியதை விட கொஞ்சம் நல்லாவே இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் ரொம்ப மெயினான ஒரு விஷயம். முதல் முறையாக இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ராசஸரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் MediaTek Helio G95 அப்படின்ற பேரில் வேர்ல்டு இதான் ஃபர்ஸ்ட்னு சொல்றாங்க. பட் அப்படியே இருக்கட்டும். ஆக்டோகோர் ப்ராசஸர் தான். 2.05 GHz அந்த கிளாக் ஸ்பீடும் இருக்கு. அண்ட் சப்போர்ட் பண்றதுக்கு ARM உடைய Mali G76 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த GPU வந்து கொடுத்திருக்காங்க. 6GB RAM 64GB மாடல் தான் பேஸ் வேரியன்ட். அதுக்கு அடுத்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB மாடல். Realme 7 இனிமேட் வந்து ஒரு நார்மல் பட்ஜெட் செக்மெண்ட் ஃபோன் கிடையாது போல. பிகாஸ் இதெல்லாமே ஏற்றி கொடுத்துருக்காங்க. ரேட் என்ன வரப்போகுதுன்னு தெரியல. நீங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய சமயத்தில் எக்ஸாக்டான ப்ரைசிங் என்னன்றது ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும். பட் எனக்கு இன்னும் தெரியாது. நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருவேன். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை சொல்லுங்க. அண்ட் கூடவே Realme UI 1.0 தான் வந்து கொடுத்துருக்காங்க. Android 10 மேலே ரன் ஆகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இனிஷியல் பூட் அப் அப்புறமாக ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 114GB. இது வந்து 8GB RAM வேரியன்ட் எனக்கு கிடைச்சது. ஸோ இதில் 114GB அப்ராக்சிமேட்டாக ஃப்ரீ கிடைக்குது. ஸோ பேட்டரி பெருசாக இருக்குன்னு சொன்னாலே அதில் 5000 mAh கொண்ட ஒரு பேட்டரி தந்திருக்காங்க. 30 வாட்க்கான டார்க் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. கிட்டத்தட்ட 60-65 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் ஆகிடும் இந்த சார்ஜர்லன்றதை சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி தான் வந்து தெரியுது. திக்னஸும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதில் நமக்கு வைஃபை வந்து பார்த்தீங்கன்னா 2.4 GHz சரி 5 GHz சரி ரெண்டுமே இருக்குது. ப்ளூடூத் 5.0 சப்போர்ட்டும் இருக்குது. தேவையான சின்ன சென்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுவோமா? கேமராஸ். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா அப்படின்னு பார்க்கும்போது பின்பக்கமாக 4 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா 64 மெகாபிக்சலுக்கான கேமரா, f1.8 அப்பச்சர்ல Sony IMX682 அப்படின்னு சொல்லக்கூடிய சென்சர் கொடுத்துருக்காங்க. 8 மெகாபிக்சலுக்கான செகண்டரி கேமரா, அல்ட்ரா வைட் சென்சர், ஃபீல்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா 119 டிகிரி. மூன்றாவதாக 2 மெகாபிக்சல் கேமரா, இது பிளாக் அண்ட் ஒயிட் சென்சர். நான்காவதாக இன்னொரு 2 மெகாபிக்சல் கேமரா, இது மேக்ரோ சென்சர். எதுக்கு கொடுக்குறாங்கன்னே தெரியாம ஒரு சென்சரை கொடுத்துட்டு இருக்காங்க. அது இந்த சென்சர் தான். செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் ஹோல் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்ல டிஸ்பிளேல. அதில் இருக்கக்கூடிய கேமரா 16 மெகாபிக்சலுக்கான கேமரா f2.0 அப்பச்சர்ல வந்து இருக்கு. ஸோ ஓவராலாக வந்து இதுதான் இதோடைய கேமரா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். பின்பக்க கேமரால நீங்க 4Kல 30 FPS வரைக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரால 1080p வரைக்கும் வீடியோ எடுக்கலாம். ஸோ நான் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் பாருங்க, எப்படி இருக்குன்றது உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க.
ஓவரால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அன்பாக்சிங் பார்த்துட்டீங்க, ஸ்பெக்ஸும் வந்து பார்த்துட்டீங்க. இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிரைசிங் என்னன்ட்டு, எப்படி என்னன்றதை நீங்க சொல்லுங்க. பட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஹெவியா இருக்கு. டிசைன் மேபி இன்னும் 2-3 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஒயிட் அண்ட் ப்ளூ கலர்னு சொல்றாங்க. எனக்கு இந்த ப்ளூ கலர் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருந்தாலும் கொஞ்சம் புதுசா இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அந்த விஷயம் இதுல இல்ல. கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்றது நீங்க பார்த்துருப்பீங்க. நீங்க சொல்லுங்க. டிஸ்பிளே ஓரளவுக்கு டீசெண்டா கொடுத்துருக்காங்க. 5000 mAh கொண்ட ஒரு பேட்டரி பிளஸ் 30 வாட்க்கான டார்க் சார்ஜிங் கொடுத்துருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்லையும் ஃபாஸ்ட் சார்ஜிங் கண்டிப்பா வந்து தேவை. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஓரளவுக்கு ஒரு டீசென்டான ஒரு காம்பினேஷனா கொடுத்துருக்காங்க. பட் பிரைசிங்கை வச்சு பார்க்கும்போது எப்படி இருக்கு என்ன இருக்கு நான் இதுவும் இன்னும் இன்டெப்தா டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நான் ரிவ்யூல வந்து கொண்டு வரேன். அந்த ரிவ்யூக்கு முன்னாடி இந்த ஸ்மார்ட் போனை வேற ஏதாச்சும் ஸ்மார்ட் போனுக்கு கம்பேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது எந்த ஸ்மார்ட் போன் அப்படின்றதையும் மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர டெக்னாலஜி.